மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய குஜகேது யோகம்னு பேர். அதாவது செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து தரக்கூடிய ஒரு இணைவு. இது குஜகேது யோகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. கிரகத்திலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலிமை பெற்ற கிரகங்களா சொல்லப்படக்கூடியது கேது கிரகம். ஒரு ஜாதகத்தை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடக்கக்கூடிய ஒரு நிலை யாருன்னு கேட்டா கேதுக்கு மட்டும் தான் உண்டு. ஸோ நினச்சி பார்க்குற நேரத்தில் எப்படி சனி செஞ்சு முடிக்குமோ, அதே மாதிரி நினச்சி பார்க்குற நேரத்தில் சடனாக முடக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரக்கூடியது இந்த இந்த கேது யோகம்னு பேர். அப்போ இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடியது. ஜூன் 7ஆம் தேதி இருக்கக்கூடிய அதாவது இந்த இணைவானது வரக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சூரியன் சிம்மராசிக்குள்ள நுழைய இருக்கக்கூடிய அமைப்பு. சிம்மராசியில் ஏற்கனவே கேது பயணித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. சிம்மராசியில் கேது மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, இது குஜகேது யோகம்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே சிம்மத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எவ்வளோதான் நீங்கள் போய்கிட்டே இருந்தாலும், ஒரு பக்கம் சனியினுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் கேதுனுடைய அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால, ஸோ இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல்களும் நிதானமாக யோசித்து எடுத்தம் கவுத்தம் பண்ணாமல் நிதானித்து செய்வது பல வகையில் நல்லது. கண்டிப்பாக இந்த ஆதரவு இந்த குஜகேது யோகமானது கண்டிப்பாக சில ராசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். நான் திரும்பி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த ராசிக்குள்ளே நான் போகிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய வலிமை எப்படி உங்களுக்கு பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஜாதகம் இயங்குமே தவிர, பொதுவாக சொல்லக்கூடிய பலன்களை வைத்தோ, யூடியூப்பில் சொல்லக்கூடிய பலன்களை வைத்தோ, ராசி பலன்களை வைத்தோ கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக நல்லா வராது. நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். அதை பற்றி பின்னாடி நான் இந்த பதிவில் சொல்கிறேன். மிதனராசிக்காரர்கள் இந்த பதிவில் இந்த குஜகேது யோகத்துக்கு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மிதனராசிக்காரர்கள். 3வது வீட்டில் செவ்வாய் கேதுவனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு 3ஆம் வீடுங்கிறது இளைய சகோதர ஸ்தானமாக, தைரிய வீரிய ஸ்தானமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் உடன் பிறந்தவர்களுடைய முழு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் சகோதரத்துவம். அதனால் வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலை, வணிகம், நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. செயல்திறன்களை எல்லாம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. பதவி உயர்வு, சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனராசிக்காரர்கள் வருது. ஏற்கனவே மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல காலகட்டம் ஆரம்பிக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாவே கரெக்டாக உங்கள் திட்டங்களை சரிவர செயல்படுத்தினாலே கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதுக்கடுத்து வரக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சகத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, 9ஆம் வீட்டில் செவ்வாய் கேதுனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, இந்த யோகமானது அதாவது குஜகேது யோகம்னு பேர். அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு ஒரு சேஞ்சஸ், ஒரு பிரகாசம், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பயணம் நல்ல நிதி நிலைமைகளை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு காலகட்டம். வியாபாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு, விரிவுபடுத்துவதற்கு உண்டான, அதாவது தொழில் கடன்களை வாங்குவது, தொழிலை உத்தியோகம் அபிவிருத்தி செய்வது எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருது. உங்களுடைய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, அதீத இரவு நேர தூக்கம். அதாவது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா, நாள் நேரம் கழித்து தூங்குறது. ராகுகேது உச்சம் அப்படிங்கிற ராசியில் இருக்குது அப்படிங்கிறதுனால சம்மந்தம் இல்லாமல் எண்ணங்களை எல்லாம் தலையில் போட்டுக்கொண்டு அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு, இது நடக்கலையே அது நடக்கலையே அப்படிங்கிற அந்த கற்பனை பாதைகள்லாம் விட்டுட்டு, செயல்பாடுகளுக்கும் ப்ராக்டிக்கலுக்கு எது பொருந்தி வருதோ அதை மெல்ல 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 செயல்படுத்தி வெற்றி பெறுவதுதான் விருச்சிகத்துக்கு பொருந்துங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் ஆன்மீகத்தில் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மேன்மை உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குஜகேது யோகமானது சிறப்பாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, திட்டங்கள் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி. திட்டங்கள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்காதுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் கேதுனுடைய சேர்க்கை, இதெல்லாம் கோச்சார பலன்கள் தான். சரியா? இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் என்ன 10-15% தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். மீதி இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி பதிஞ்சிருக்கு அதை பொறுத்து தான். இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, இந்த வருமானம் 11ங்கிறது வருமான ஸ்தானத்தை உயர்த்தி கொடுக்க போகுது. வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கெல்லாம் வேலை மாற்றம் கிடைக்க போகுது. உத்தியோக மாற்றம் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரமோஷன் பதவியெல்லாம் காத்துட்டு இருக்க போகுது. அதே போல் அதுக்கு நீங்கள் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சொத்து தொடர்பான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். நல்ல லாபம் கிடைக்கும். நிறைவான பயணம் கண்டிப்பாக உங்களை சேர்ந்தடையும். அதனால
இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதி நிலையில் நல்ல உயர்வு கண்டிப்பாக உண்டு. துலாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் வீட்டில் நடக்கிறதுனால ஒரு வியாபாரத்திலையும் சரி, தொழிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி ஒரு பாதையை மாற்றி கொடுக்க போகுது. அப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை, யாராவது துலாம் ராசிக்காரர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நான் இன்னொரு ஜாப் வந்து ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிர ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா, வெத்தலை பாக்கு பழம் வச்சு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு, எனக்கு வேலைக்கு மாற்றம் கிடைக்கணும், உத்தியோக மாற்றம் கிடைக்கும், உத்தியோக பிராப்தம் கிடைக்கணும்னு சொல்லி சுக்கிரனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. விருச்சிகக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு கரெக்டாக பண்ணுங்கள். அதே போல் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத, பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடிய இதெல்லாம் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிட்டு வரணும். ஸோ புதன் ஓரையிலையும் அதே மாதிரி மிதுனராசிக்காரர்கள் புதன் ஓரையிலையும், அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து செவ்வாய் ஓரையிலையும், துலாம் ராசிக்காரர்கள் வந்து சுக்கிர ஓரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதை பண்ணிட்டு வாங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்தினுடைய அமைப்புப்படி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ, கிரகங்கள் எப்படி இருக்கோ, நல்லதாக இருக்கா, கெட்டதாக இருக்கா, தடுக்கப்பட்டிருக்கா, முடக்கப்பட்டிருக்கா, இது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த யூடியூப்பில் சொல்லிட்டாங்க, துலாம் ராசிக்கு அப்படி சொல்லிட்டாங்க, கடகராசிக்கு இப்படி சொல்லிட்டாங்க, விருச்சிக ராசிக்கு மேஷ ராசிக்குலாம் சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து இறங்கி பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக முழு பலனை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. உங்கள் சுயஜாதகம் மட்டுமே உங்களுக்கு பலன்களை வாரி வழங்கும். நீங்கள் என்ன டெபாசிட்டில் சம்பாரித்து வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு தார வார்க்கமே தவிர, பக்கத்து வீட்டில் வருது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்துடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதை பயன்படுத்தி கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களுடைய கிரகபலனும் எப்படி இருக்குங்கிறதையும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள் எப்போ நடக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ்க்கண்ட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் வேறு இணைவை பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.